ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடக்கூடிய பழைய கேலண்டர் ஷீட்டை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தோட மந்த்லி ஷீட் இருந்துச்சுன்னா, லேஸாக இருந்துச்சுன்னா 2-3 எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்கான ஷீட்டாக இருந்துச்சுன்னா 1-2 கூட எடுத்துக்கலாங்க. நீளமான இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. சம்படம் அந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரமாக எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கிங்க. அந்த பேப்பரை வந்து நான் 2 எடுத்துருக்கேங்க. அந்த 2 பேப்பரையும் ஒயிட் கலர் வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி எழுத்துலாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு நல்லா இப்படி டைட்டாக சுற்றிட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து செலட்டை போட்டி விடுறேன். ரொம்ப நெருக்கணமாக ஒட்டணும்னு கிடையாதுங்க. ஒரு 2-3 ஒட்டினீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் தான் இருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ கீழ் பக்கத்தில் அந்த சம்பளத்தோட கீழ் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி 4 சைடுமா வந்து மடித்து விட்டுக்குங்க. இது வந்து ப்ராப்பராக இப்படி தான் மடிக்கணும்லாம் கிடையாதுங்க. அந்த கேப் இல்லாமல் க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி வர மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விட்டு கீழ்ப்பக்கமும் செலட்டை போட்டிடுங்க. கீழ்ப்பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. அந்த சம்பளத்தில் வந்து நல்லா அமுத்தி விட்டு ஒட்டிக்கிங்க இப்படி பிடிச்சி. நீளம் வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, கீழ்ப்பக்கம் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிற பாத்திரத்தை வந்து அழகாக இப்படி திருகி எடுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். இப்போ நமக்கு அழகான ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி செலோ டேப் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ பிரிஞ்சே வராதுங்க. மேலே ஏதாவது கொஞ்சம் மடித்து ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம். எல்லா பக்கமே செலோ டேப் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து ஃப்ளவர் வாஸ் மாதிரி இந்த மாதிரி வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஏதாவது வந்து ஸ்மைலி மாதிரிலாம் வரைஞ்சிக்கலாம், ப்ளைனாக வேண்டானா. இன்னொன்று எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கிச்சனில் இந்த மாதிரி ஸ்ட்ரா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் நீளமான ஐட்டம், இதெல்லாம் வந்து நம்ம கீழே வச்சுருப்போம். இதெல்லாம் போட்டு வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா தண்ணி படுங்க, அப்போ ஊற பேப்பர் கிழிஞ்சிரும். அதனால் நான் அந்த மாதிரி ஐட்டம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை ஐட்டம் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து குழந்தைங்களோட இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் அங்கங்கே செதறி கிடக்குங்க. நிறையா வந்து கீழே போட்டுருவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்குங்க. அதுக்கும் இந்த பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் போட்டு வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து சின்னதாக கலர் இந்த மாதிரி பேண்டெல்லாம் வாங்கியிருப்போம். ஸ்கூலுக்கும் சரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறையா பேண்ட் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வேணாலும் இதில் போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா நீளமாக இருக்கிறதுனால ஒரு 50 பேண்டு கூட போட்டு வைக்கிறதுக்கு வருங்க. அதே மாதிரி இது குப்பை படாமல் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வேறு பின்னெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டீங்க அப்படின்னாலே ஓப்பன் ஆகி வராது. பேப்பர் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால அப்படியே நின்றுக்குங்க. மறுபடியும் உங்களுக்கு வேணுன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பின் பண்ணுறதோ இல்லை செலோ டைப்போ எதுவும் பண்ண வேண்டாம், மடித்து விட்டால் மட்டும் போதும். இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, கட்டிங் பிளேடு, திருப்பிளி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கத்திரிக்கோல்லாம் போட்டு வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். பழைய மந்த்லி ஷீட் தானேன்னு சொல்லி தூக்கி போடுறாமல் ஒரு 4-5 இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து நிறையா பொருட்கள் வந்து செதறி போகாமல் அழகாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.